டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பேப்பர் பையனும் தாத்தாவும் என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ஒரு நகரத்திலே ஒரு வீட்டில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் வசித்து வந்தார்கள். ஆகவே இந்த பாட்டி நோய்வாய்ப்பட்ட போதெல்லாம் அந்த தாத்தா அவரை மிகவும் அன்புடன் பராமரித்து கொண்டு வருவார். ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு பேப்பர் போடுவதற்காக ஒரு பையன் வந்து வெளியில இருக்கின்ற ஒரு பெட்டிக்குள் அந்த பேப்பரை போட்டுவிட்டு செல்வார். ஒரு நாள் அந்த பெட்டியை காணவில்லை. ஆகவே இவர் அந்த கோலிங் பெல்லை போய் அந்த அழைப்பு மணியை அழுத்திய போது அங்கே அந்த மிகவும் தளர்ந்த நிலையில் தாத்தா வருகின்றார். ஆகவே அந்த தாத்தாவை கேட்கின்றார், இங்கே வைத்த பெட்டி எங்கே? எனக்கு இந்த பெட்டிக்குள்ள கடிதம், இந்த பத்திரிகை போட்டுட்டு போறது எனக்கு சுகம். ஏனென்றால் நான் இன்னும் பல வீடுகளுக்கு செல்ல வேண்டும். ஆகவே அந்த வெளியில் பெட்டியை வைத்தீர்கள் என்றால் நான் விரைவாக போட்டுட்டு சென்று விடுவேன் என்று சொல்கின்றார். அதற்கு அந்த தாத்தா கூறுகிறார், தம்பி, நான் தான் இந்த பெட்டி எடுத்து உள்ளுக்கு வச்சேன். நான் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த பேப்பர் எந்த கையில் தந்தீங்கள் என்றா ஒரு ஆள் என்ன சந்திக்குது, இந்த கதவு திறந்து வெளியில வர்றதை இந்த ஊராக்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கண்கலங்க சொல்கின்றார். நானும் எனது மனைவியும் கனகாலமாக இந்த வீட்டில் வளர்த்து வந்தோம். எங்களுக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகளும் வெளிநாடு சென்று விட்டார்கள். மனைவி நோய்வாய்ப்பட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய தொலைபேசிகளும் துண்டிக்கப்பட்டன. பிறகு எனது மனைவி இறந்தபின் உறவினர்கள் ஒரு சிலர் இங்கு வந்து போவார்களே ஒழிய யாருமே இங்கு வருவதில்லை. இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தான் எனது மனைவியினுடைய அடக்கம் செய்தார்கள், இந்த மனைவியினுடைய பொடியை அடக்கம் செய்தார்கள் என்று கண்கலங்க கூறிய அவர் சொல்கிறார், தம்பி, நான் ஒரு 500 ரூபா கூட தாரேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனது கையில் வந்து தந்து விட்டு போங்களேன் என்றால் நான் வெளியிலே இருந்து பார்க்கின்ற ஒரே ஆள் நீங்களாத்தான் இருப்பீங்கள், என்னுடைய வீட்டுக்கு வர்ற ஒரே ஆள். ஆகவே நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி கண்கலங்கி அந்த மகன் சொல்லிய அந்த தந்தையார் சொல்கின்றார் என்னென்றால், அந்த தாத்தா சொல்கின்றார், மகனே, நான் நீ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்டு இந்த அழைப்பு மணியை அழுத்து நான் வரவில்லை என்று சொல்லி சொன்னால் நான் இறந்து விட்டேன் என்று நினை. அப்பொழுது அக்கம் பக்கத்தவர்களுக்கு சொல்லி போலீஸுக்கு அறிவித்து விடு என்று சொல்லி போட்டு தன்னுடைய பிள்ளைகளினுடைய வாட்ஸ்அப் இலக்கம் என்று சொல்லி அந்த இலக்கத்தையும் கொடுத்து சொல்கின்றார், நான் இறந்த செய்தியை நீ ஃபோன் எடுத்து சொல்லாட்டிலும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அவர்களுக்கு அறிவித்து விடு என்று கண்ணீர் கலங்க அந்த கூறிய அந்த தாத்தாவினுடைய கரங்களை பற்றி கொண்டு கண்ணீர் விடுகின்ற அந்த இளைஞன் சொன்னான், தாத்தா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுடைய மகன் போல நான் ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து பார்க்கின்றேன் என்று கூறிவிட்டு கண்ணீரை துடைத்தபடி அது வெளியிலே செல்கின்றான் அந்த இளைஞன். பாருங்கள், மனிதம் எங்கே இருக்கின்றது என்று 4 பிள்ளைகளை பெற்று வெளிநாட்டுக்கு அனுப்பி இன்று அந்த தாத்தா தனிமையில் இருக்கையில் அவர்கள் பார்ப்பதற்கு பிள்ளைகள் இல்லை. இது அந்த தாத்தாக்கு மட்டுமல்ல, இன்று எத்தனையோ வீடுகளில் இதுதான் நடக்கின்றது. வெளிநாட்டு மோகத்தால் பிள்ளைகள் வெளிநாடு சென்றவுடன் இங்கே அந்த முதியோர்களுக்கு தனிமை என்றது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, உங்களை பார்த்து பார்த்து வளர்த்த உங்களுடைய பெற்றோரை கடைசி காலத்தில் கைவிடக்கூடாது என்று கேட்டு அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.